நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜெயம் டிவி. மார்க்கண்டேயன் என்று பெயர் கொடுத்தால் என்ன? சரி, மார்க்கண்டேயன் என்று பெயர் கொடுத்தால் என்ன என்று செல்ல பெயர் கொடுத்து சங்கமயில் பாலூட்டி ஆமம்மா சகல பேர்களும் கேட்க தாலாட்டு பாடி வளர்த்து வருகிறாள் சிவாசி பெண்கொடியாள். சரி, அந்த காலத்துல பிள்ளைகளை தாலாட்டு பாடிதான் தாய்மார்கள் தூங்க வச்சாங்க. சரி, அந்த காலத்துல தாலாட்டு பாடிதான் குழந்தைகள் தூங்க வச்சாங்க. ஒரு வீட்டுல ஒரு அம்மா இந்த வீட்டுல தாலாட்டுறாங்கன்னா பக்கத்து வீடு 10 வீட்டு ஆட்கள் தூங்காதான். சரி, அதுக்கு சொல்லலையா, அதாவது இன்னார் மனைவி பிள்ளைய தாலாட்டுதான்னு சொல்லி கவனமா தூங்காம கேட்டுக்கிட்டு இருப்பாங்களா. சரி, அழகா தாலாட்டுறான்னு. ஆமா, இப்ப தாய்மார்களுக்கு தாலாட்டு பாடவும் தெரியல, கேட்கவும் தெரியல. ஏமா பிள்ளை கையில செல்ல போட்டு கொடுத்தா போதும், தொட்டிலுக்குள்ள அது பாட்டு கிடந்து பாக்கு. இந்த காலத்துல செல்ல கண்டுபிடிச்சா பாத்தீங்களா மனுஷன் நாட்டுல. சரி, கேடே செல்லுதாயா. ஆமா, அழிவே செல்லுல தான் இருக்கு. தாலாட்டு பண்ண எழுந்து அழுகுறாங்கன்னு கண்டிப்பா சொல்ல குழந்தை. ஆமா, அதாவது செல்லு வந்தது பாத்தீங்களா நாட்டுல. ஆமாமா, எந்த நேரம் எப்ப எங்க போன் போதுன்னு பேரும். சரி, அது பாட்டு போயிட்டே இருக்கும், அது பாட்டு போடணும். ஆமா ஆமா, ஏன்னா போன் பண்ண ஆளா சொல்லக்கூடாது, நம்ம பாட்டு வச்சுக்கிட்டே இருக்கணும். கையில செல்ல வச்சுக்கிட்டே இருக்கணும், காத்துல வச்சுக்கிட்டே இருக்கணும். அதனால ஏனமா, அதனால ஏன அதாவது செல்லு நாட்டுல வந்ததுல இருந்தா நாடு கொஞ்சம் களி முத்திட்டு. சரி சரி, இப்ப கதை எங்க போய்கிட்டு இருக்கு, எங்கேயோ போகுது, பாதிக்கு மேல போயிட்டு. ஆமா, அதனால அதாவது சில தம்பிகள் செல்ல பாத்துக்கிட்டே இருக்காங்க. சரி, செல்லுல இப்ப இந்த நேரத்துல என்ன நடக்கு, ஆமா, எங்க போர் நடக்கு, எங்க என்ன நடக்கு, ஆமா மகாராஷ்டிராவில நடக்கா, சரி இல்ல குஜராத்ல நடக்கா, ஆமா குஜராத்ல தான் நடக்கும். எரிதாங்களாங்கன்னு பாக்குறாங்க. அப்போது அந்த காலத்துல பிள்ளைகளை தாலாட்டினாங்க. எப்படி பாடுனாங்க, எப்படி எப்படி அம்மா, ராரீரோ ராரோ கண்ணீர் ராரீரோ ராரோ ராரீரோ ராரோ ராமருட சொண்டு மொத்தோ அந்த காலம் இப்படி தாலாட்டி இழுத்து மூச்சை கொடுத்து பாடுனாங்க. சரி, அதாவது இப்ப உள்ள வில்லுல எப்படி தாலாட்டுதாங்க தெரியுமா, எப்படி எப்படி அம்மா, இப்ப உள்ள வில்லு பாட்டுலயுமே ஏதோ கதைக்காக வில்லிசை புலவர்களா தாலாட்டு பாட்டு ரொம்ப சுருக்கமா எப்படி கொண்டு வராங்க. எப்படி எப்படி அம்மா, உடம்புல படியாம படிக்கணும். சரி, உதடசையாம படிக்கணும், நைஸா ஆடி பாடி நைஸா படிச்சுட்டு போயிடணும். சரி, நம்ம வில்லு அப்படி இல்ல, 3 மணி நேரம் பாடினாலும் நச்சுன்னு பாடுவோம். ஆமாமா, அதான் நம்ம சிவகாமி ராஜலட்சுமி ராகசல்வா வில்லிசை. சரி, அதாவது இப்ப உள்ள வில்லுல தாலாட்டு பாட்டு எப்படி நடக்க தெரியுமா, எப்படி எப்படி அம்மா, ஹரிரோ ஹரோ ஹரிரோ ஹரோ ஹரிரோ ஹரோ ராரிரிரோ ராராரோ போடு ராரிரிரோ ராராரோ அங்கே ராரிரிரோ ராராரோ கண்ணே ராரிரிரோ ராராரோ உன்னை அத்தை அவள் அடித்தாளோ அதலி மலர் செண்டாலே மாமி அவள் அடித்தாளோ அந்த மல்லிகை பூ செண்டாலே ஹரிரோ ராராரோ அங்கே ஹரிரோ ராராரோ போடு ஹரிரோ ராராரோ கண்ணே ஹரிரோ ராராரோ போன வாரம் எங்க ஊர்ல ஒரு கோயில்ல வில்லு அப்படி நடக்கு. சரி, ராமருக்கு அப்படி தாலாட்டுதாங்க. ஆமா, நான் முன்ன இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். சரி, என்னடா ஆமா பாட்டே நமக்கு தாலாட்டு பாட்டு மறந்து போயிரும் போல இருக்க. சரி, நான் தூக்க வரல, கவனமெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆகா, ஏன் தாலாட்டு பாடனா தூக்கம் வரும், இது தூங்குற ஆளெல்லாம் எழுப்பி விட்டுட்டேன். அந்த ஆளு அடிச்ச அடி ரங்கு ரங்குன்னு.
அதுபோல அங்கு சங்குமையில் பாலூட்டி அந்த மார்க்கண்டேயனை சகல பேர்களுக்கு தாலாட்டு பாடி வளர்த்து வருகிறார்கள். சரி. சிவபர்பானும் சிவாசி பெண்கொடியுமாக இருவருமாக. அப்போது குழந்தையும் பிறந்து அவள் தவண்டு விளையாடி கொண்டிருக்கிறார். சரி. சிவபெருமான் வருகிறார். எப்படி அம்மா வருகிறார்? செய்வாங்க ஓஹம் பண்டாரம் போ வருகிறாரே பகவான் வாங்கோ ஆண்டியை போயோ வருகிறாரே. திருவட்டை கையில் எடுத்துக்கொண்டு சரி பிச்சை வாங்கக்கூடிய பண்டாரம் போல திருக்கடவுருக்கு வருகிறார். சரி. அம்மாய பெண்ணே சிவாசி பெண்ணே சிவாசி பெண்கொடியே இதனம்மா குழந்தை. ஆமா இதுதான் தாத்தா என் குழந்தை. நீங்க சொல்லி வர கொடுத்த குழந்தைதான். சரி. அதாவது குழந்தைக்கு 6 மாதம் ஆயிற்று. ஆமா. குழந்தை மலடுங்கிற பட்டம் உனக்கு நீங்கன்னு கேட்டேன். சரி. மலடுங்கிற பட்டம் நீங்கிட்டு குழந்தைய கொடுத்தாச்சு. ஆமா. 6 மாதம் ஆச்சு குழந்தை பிறந்து. சரி. குழந்தை என்கிட்ட தாரி அம்மான்னார். இப்பவாது குழந்தை என்கிட்ட தாரியான்னு கேக்குறாரு. ஐயா என்ன குழந்தை பிறந்த 6 மாதம் தானே ஆகுது. சரி. பிள்ளை இப்ப கேட்காதீங்க. ஆமா. 1 வயசு ஆகட்டு தாரேன்னா. பிள்ளை வாயை திறந்து அம்மான்னு சொல்லட்டு தாரேன்னா. குழந்தைக்கு 1 வயதாச்சு. சரி. சிவபெருமான் வருகிறார். ஆமா. அம்மாவும் குழந்தைய கூடு என்று கேட்கிறார். சரி. தாத்தா என் குழந்தைக்கு 1 வயசு ஆகுது. ஆமா. கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கேன்னா. சரி. நாளும் கிடக்கு உருண்டோடி கொண்டிருக்கிறது. ஆமாம்மா. அங்கே ஒரு வருடம் ஒன்று வருடம் பார்த்திட்டாளே சிவாசி பகவானிடத்தில் ஏமாற்றி கொண்டிருக்கின்றாள். சரி. தாரே நாளைக்கு தாரே நீ ஏமாத்துறா. ஐயா கொஞ்ச நாள் போகட்டுமே. ஆமா கொஞ்ச நாள் குழந்தை என்கிட்ட இருக்கட்டுமே. அதுக்கப்புறம் நீங்க வாங்க தாரேன்னா. சரி. பையனுக்கு வயசானா நான் 5-6 வயசாச்சு. ஆமா 7-8 வயசாச்சு. அதாவது கணவனும் மனைவியும் குழந்தை தூங்கிய சமயத்தில் ஆமா இருவேறும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு ஆமாம்மா அவர்கள் கண்கலங்கி முகவாடி பார்ப்பான சிவாசி பண்போடியோ என் கணவராஜம் மன்னா எனக்கு வாய்த்த பிராணநாதா என்ன செய்வோம் யாது செய்வோம். ஆகா என்ன அன்னைக்கு கொடுத்ததோ 16 வயசு வரதான் குழந்தைவன் கையில இருக்கும்னு சொல்லி தந்தாரு. சரி. நான் எப்ப வந்து கேட்டாலும் என்கிட்ட தரணும்னார். ஆமா. இப்ப வந்து குழந்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறார் அந்த பண்டாரம். சரி. நம்ம என்ன செய்வது? ஆமா. குழந்தை அப்படியே இருந்தாலும் 16 வயசு வரை தானே நம்ம வீட்டுல இருப்பான். 16 வயசு வரை தானே ஏமாத்தி வச்சுக்கிட முடியும். சரி. அதுக்கு பிறகு இது கைலாசத்துக்கு தானே சொந்தம். ஆமா அதுக்கப்புறம் கடவுளுக்கு தானே சொந்தம் என்று கணவனும் மனைவியும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு அழுது கொண்டு தூங்காமல் விழித்திருக்கிறார்கள். சரி. இதை கேட்டுக்கொண்டிருந்த மார்க்கண்டேயன் பார்த்தா என்னம்மா செய்கிறாய்? ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவான். சரி. நைட்ல தூங்கும் போது 2 பேரும் பேசுற வார்த்தையை காது கொடுத்து கேட்பான். ஆமா. ஆகா என்ன நம்மாலே நம்முடைய தாயும் தந்தையும் அழுது கொண்டு இருக்கின்றார்களே. சரி. இவர்கள் அழுகையை நம்ம நிறுத்த வேண்டும். ஆமாம்மா. இவர்கள் கவலையை போக்க வேண்டும் என்று சொல்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவான். சரி. பேக்க வீட்டுல வச்சிட்டு ஆமா போய் கானவனத்திலே சென்று சரி சிவனை வேண்டி ஆமாம்மா மார்க்கேண்ட ஐயன் எப்படி தவசு செய்தாரு பாருங்க. எப்படி அம்மா அளவு மண்கோமித்து 500 லிங்கம் வைத்தே அளவு மண்கோமித்து 500 லிங்கம் வைத்தா கையாலே பூவெடுத்தா கதகி விடு என்று சொல்லி பூவெடுத்தா விடோ என்று சொல்லி நல்ல சுரட்டி கொண்டு மார்க்கண்டேய நானே வேணும் கரளி பூவெடுத்தா பொண்ணு நல்ல சுரட்டி கொண்டு நரளி பூவெடுத்தா பூவெடுத்து பூஜை செய்தா மார்க்கண்டேய நானே வேணும் ஏன் மார்க்கேண்ட ஐயனுக்கு கதை பாடுறோம்னா அப்படி உடம்பெல்லாம் அப்படியே படிக்க முடியாம சிலிர்த்தாத்தா அது உண்மையான கதை. சரி. சும்மா ஏதோ படிச்சோம் கதையை போனோம்னு அது கதை ஆகாது. கடவுளுக்கு ஏற்காது. அவருடைய கதை என்னால பாடி சிரிக்க படிக்க என்னால பாடவே முடியல. சரி. என்னால உடம்பெல்லாம் அப்படியே எப்படியோ இருக்கு. அரைகளவு மண்கு வைத்து 500 லிங்க வைத்தார் மார்க்கண்டேயன். முட்டளவு மண்கு வைத்து 300 லிங்க வைத்தார். கையாலே பூவெடுத்தால் கதங்கி விடும் என்று சொல்லி சரி வரலாலே பூவெடுத்தால் வெம்பி விடும் என்று சொல்லி ஆமாம்மா தங்க சுரட்டி கொண்டு மார்க்கண்டேயன் தங்கரளி பூவெடுத்தார். பொண்ணு சுரண்டி கொண்டு பொன்னரளி பூவெடுத்தார். அப்படி பூவெடுத்து பூஜை செய்து வரக்கூடிய நாளையில் கடல் மணலையே சிவலிங்கமாக்கி வைத்து சரி ஹரஹரா சம்போ மகாதேவா மகாதேவா சங்கரா ஓ நமச்சிவாய ஓ நமச்சிவாய ஓ நமச்சிவாய ஓ நமச்சிவாய
ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. கூடியகன் விழிக்காமல் தவம் இருக்கக்கூடிய நாளையில் ஆமாம்மா. கணவன் மனைவி பிள்ளை கணவன் காணவனத்துல பார்த்தா பிள்ளை தவத்துல உட்கார்ந்து இருக்கிறான். சரி, என்ன சொல்வது? ஏது சொல்வது? சிவனை வேண்டிதானே தவம் செய்துகிட்டு இருக்கா. அரணாரை வேண்டிதானே தவம் இருக்கிறார். கடவுளே, அப்படியாவது என் குழந்தைக்கு உயிர் பிச்சை கொடுக்க வேண்டும் பகவானே. சரி, இந்த கணவன் மனைவி கவலையோடு இருக்கிறார்கள். ஆமாம்மா. சிவலிங்கத்தை பற்றி பிடித்துக் கொண்டான். சரி, பற்றி பிடித்துக் கொண்டு ஆமாம்மா. கடவுளை தான் நினைத்து எதவோ செய்தோ பகவானை தான் பிடித்துக் கொண்டு பாரத்தவம் செய்தோ தவம் செய்யக்கூடிய நாளையில கைலாசகிரி பர்வதத்தில் அவனுக்கு வயது, அதாவது இவனுக்கு மார்க்கண்டேயனுக்கோ வயது 16. அங்க யமலோகத்துல யமகால தூதுவர்கள் பார்த்தார்கள். என்னமா செய்தார்கள்? பூலோகத்துல யார் யாருக்கு சீட்டு கிளிதுங்க பாருங்க ஐயா. யாரு பேரு முதல்ல இருக்குன்னு பாருங்க ஐயா. சுப்பையனடா இருக்காரு, ஆறுமுகனடா இருக்காரு, எல்லாரும் எடுத்தாச்சுமா இங்க பூலோகத்துல. சரி, பூலோகத்துல நிறைய டிக்கெட்டுகளுக்கு எல்லாம் இருக்கு. சரி, அவங்கள கூப்பிட போனோம். ஆமா, இதுல இல்ல இல்ல அவர்லாம் கொஞ்சம் ஜாலி இருக்காட்டியா? அதுக்கெல்லாம் காலம் இருக்குயா. மார்க்கெண்ட் என்கிற பையனுக்கு எழுத்து முடியுது. சரி, அப்படியா? ஆமா. சரி, என்ன யமலோகத்துல பேசுறாங்க யமகால தூதுவர்கள். அப்ப போவோமா? கிளம்புவியா? எமன் கையில சாட்டிய கையில எடுத்தான். தூதன் கையில தூண்டி முள்ள எடுத்தா. காலன் கையில பாச வலைய கையில எடுத்தான். அதை எரும மாட்டு மீதியில் ஏறி யமகால தூதுவர்கள் பூலோக வருகிறாரே. கடவுர் நகரத்திலே ஊருக்கு தான் பக்கத்திலே வந்து பார்த்தாங்க. சரி, ஆகா, என்ன மார்க்கண்டே எங்க உட்கார்ந்திருக்கா? எங்க அவன் உசுர பிடிங்க. அந்த கடலோரத்துல இருக்கான் பாரு. கம்மி 16 வயசாகுது, அவன் உயிரை பிடிங்க. சரி என்று வந்து பார்க்கக்கூடிய நேரத்துல பாச வலைய போட்டு இழுக்கிறான் காலன். ஆமாம்மா. அதாவது சாட்டையால் அடிக்கிறான் எமன். சரி, காலை பாச வலைய போட்டு இழுக்கிறான். தூதன் தூண்டி முள்ள போட்டு இழுக்கிறான். தூக்கு மட்டும் தூக்குவாரா அவன் துருப்பளவு ஆசையறையே என்ன செய்வோம் யாது செய்வோம் யமகால தூது தூண்டி உள்ளால போட்டு இழுக்காங்க. அசைக்க மட்டும் அசைக்காங்க. மார்க்கேண்டன் சிவலிங்கத்தை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறார். செய்த தவமானது சிவனுடைய பாதத்தால பத்தி பிடிச்சுக்கிட்டு இருக்கா மார்க்கேண்டன். பார்த்தார் சிவபெருமான். ஆகா, என்ன? அதாவது என் பாதத்தை பற்றி பிடித்துக் கொண்டு ஒரு பூலோகத்தில் ஒரு பக்தன் இருக்கின்றார். சரி, அவன் தான் மார்க்கேண்டன். அவனை பிடிப்பதற்கு யமகால தூதுவர்கள் சென்று அவனை பிடித்து இழுத்துக் கொண்டிருக்கிறார்கள். சரி, அப்படி என்று சொல்லி சிவபெருமான் கையிலே மலையில இருந்து கொண்டு காலாலே ஒருவதை கொடுத்தார். சரி, யமகால தூதுவர்கள் பாதாளத்துல வந்து விழுந்தாங்க. ஆமாமா. பகவானே, என் கை போச்சேன்னா, என் காலு போச்சேன்னா. இவனுக்கு அடித்த அடி வேதனை பொறுக்க முடியவில்லை. சரி, உலகத்துல இறப்பு என்பது இல்லை. ஆமா, ஒரே பிறப்பு தான் பிறந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க தான் பூலோகத்துல கீழே வந்து விழுந்து கால் முறிச்சு கை முறிச்சு கிடக்கானே. பூலோகத்துல பூமி பாரம் அதிகமாகிவிட்டது. அப்போ பூமாதேவி சொல்லுகிறார், பகவானே, எனக்கு பூமி பாரம் தாழ முடியவில்லையே. ஆமா, என்னால தாழ முடியவில்லை சுவாமி. அப்படி என்று சொல்ல, சரி, யமகால தூதுவர்களை கூப்பிடுனார் சிவபெருமான். அந்த 3 பேரையும் கூப்பிடுங்க. எங்க இருக்காங்கன்னு பார்த்தா பூலோகத்துல மார்க்கண்டேயனை போய் பிடிக்க போனாங்க. சரி, சிவபெருமான் காலால உதை கொடுத்தேன். அவங்க பூலோகத்துல விழுந்து கிடக்கிறாங்க. அவர்களை கைலாசத்தை கலைத்து வாருங்கள் என்று சொல்ல, சரி, அப்போது யமகால தூதுவர்கள் கைலாசகிரி பர்வதம் வருகிறார்கள். சுவாமி, என்ன? அதாவது நான் போய் மார்க்கண்டேயனை பிடிக்க போறேன். ஆமா, பிடிக்க போகும்போது சரி, என்ன, அதாவது சிவபெருமான் காலாலை உதை கொடுத்து விட்டார். ஆமா, அதாவது எனக்கு வலி தாழ முடியவில்லை. பூமாதேவி வேற எனக்கு பூமி பாரம் தாங்க முடியல என்கிறார். சரி, அப்பா வீரர்களே, என்ன ஐயா, பழவுதிர அடிங்க. சரி, பழவுதிரன் மத்தள மருசுகள் கொட்டினான் வீரர்கள் எல்லாம். சரி, அப்போது சின்ன பிள்ளைகள் அவனை கல்ல தூக்கி எறியுது. சரி, என்னடா மத்தளத்தை போட்டு கொட்டிட்டு பழவுதிர நடிக்கிறான். என்ன வயதானவர்கள் இறந்து கொண்டு இருக்கிறார்கள். சரி, அப்ப சின்ன பிள்ளைகள் கல்ல தூக்கி எறிஞ்ச உடனே சிவபெருமாள் கிட்ட போய் சொன்னார்கள் யமகால தூதுவர்கள். என்னமா சொன்னார்கள்? சாமி, நீங்க சொன்ன மாதிரி பழவுதிரன்னு தான் அடிச்சேன். சரி, பசங்கெல்லாம் என்ன கல்ல தூக்கி எறிகிறாங்க. ஆமா அப்படின்னா. சரி, அப்போ பகவான் சொன்னார், அப்பா, என்ன பையங்களுக்கு விளையாட்டா தெரியுது. சரி, பூவுதிர காய் உதிர. ஆமா,
காய் உதிர கனி உதிர பழ உதிர சரி பூ உதிர காய் உதிர கனி உதிர பழ உதிர நடினர் ஆமா அவன் மத்தள அரசுகளை கொட்டி கொண்டிருக்கும் போது ஆமாம்மா பூலோக மக்கள் இறந்து கொண்டிருக்கிற வயதானவர்கள் இருக்கின்றார்கள் சரி அதனால தான் பூலோகத்தில் வயதானவர்கள் இருக்கிறார்கள் ஆமா நடுத்தர வயதில் உள்ளவர்கள் இறக்கின்றார்கள் சரி வாலிப வயதில் உள்ளவர்கள் இறக்கின்றார்கள் ஆமா பிறந்த குழந்தைகள் இருக்கின்றது சரி வயிற்றில் இருந்தே பிள்ளைகள் இறந்து விடுகிறது ஆமா அது பகவான் சொன்ன வார்த்தை சரி அப்ப யமகால தூதுவர்கள் அப்படி அடிக்கக்கூடிய நேரத்தில் பகவான் பார்த்தாரியப்பா என்ன கைலாசகிரி பர்வதத்திலே அந்த பூலோகத்திலே என்ன தவம் செய்த பக்தனை கைலாசத்துக்கு அழைத்து வா என்று சொல்ல ஆமாம்மா யமகால தூதுவர்கள் பார்த்தார்கள் எப்பா எழுந்திரி உன்னை சிவபெருமாள் இடத்தில் அழைத்து செல்கிறோம் என்று சரி அவனை அழைத்து கைலாசகிரி பர்வதம் வருகிறார்கள் ஆமாம்மா ஆதிவள்ளி கையிலே அழகுடைய இடமாதிலே பார்த்திட்டாரே பகவானோ அப்பா சிவபக்தா சிவபக்தா தரப்பாரி வேண்டி 12 ஆண்டு காலம் பாரதம் செய்திருக்கிற ஆமா சுவாமி உங்களை வேண்டிதான் தவம் இருந்தேன் ஐயா இன்றையில இருந்து சரி நீ என்றும் 16 வயது மார்க்கண்டேயனாய் போக கடவுது போ சரி கிடையாது என்று மார்க்கண்டேயனாக போக வரம் கொடுத்தார் அவர் மார்க்கண்டேயனாக செல்கிறார் 16 வயது மார்க்கண்டேயனாக இருக்கிறார் ஆமா இங்க காலை யமகால தூதுவர்கள் ஆதாடி போடுகிறார்கள் ஆமாம்மா அதை ஆதிவள்ளி கையிலே யமகால தூதுவரோ அருடைய இடமாதிலே ஆதாளி ஓடும் போது பார்த்திட்டாரே பகவானோ அப்பா யமனா இல்ல இன்றிலிருந்து உனக்கு யமராஜா என்ற பேரு சரி ஏன் கைலாசத்துல ஆதாளி போடுற வேற எங்கயா போக வேண்டும் பூலோகத்தா எப்ப போக வேணும் யமராஜாயே போக வேணும் யமராஜா பூலோகோனிலே மானிடர்கள் மெத்தையுண்டு அந்த மானிடரை அப்பதற்கு பூலோகமானதிலே யமராஜா என்று சொல்லி பேரு நல்ல புகழோடு அந்த மக்களுக்கு மத்தியில எப்பா யமராஜா என்னையா என்ன பாதாளி போடுற சரி சாமி எனக்கு சாட்டை எங்க சொருவத்தை அடக்குப்பா எனக்கு சாட்டையாது ஒரு கையில யமகால தூதுவர்க்கு யமராஜ சாமிக்கு எனக்கு சாட்டையாது வேணும் ஐயா அங்கு சட்டை கருப்பு கொள்ள அத்தனைக்கு வேண்டும் ஐயா எப்பா யமராஜா என்னையா உனக்கு சாட்டையை தந்தேன் எனக்கு அங்கி சட்டை கருப்புக்குள்ளா வேணும் சரி கேட்ட வரத்த தந்தைப்பா நீ பூலோகத்திலே சென்று சரி உன்னை பூலோகத்திலே எந்த இடத்துல மக்கள் கையெடுத்து வணங்குகிறார்களோ ஆமா எங்க வணங்குகிறார்களோ அந்த இடத்துல அந்த மக்களுக்கு சரி நீ வாக்கு வரங்களை அளிக்க வேண்டும் ஆமாம்மா நான் அப்படி அமராஜா என்ற பேரு புகழோடு ராஜா தோரணையில போய் அமர வேண்டுமானால் எனக்கு தண்டி எல்லாம் பெருபாடையா நான் அமராஜா சுவாமிக்கு எனக்கு சகலாத்து கூடாரமா வரோம் பாட வரோம் அதிக வர வேண்டும் ஐயா தீராத மாறாத நோய்கள் எல்லாம் மஞ்சனைகள் மாத்து வரோம் குமாரம் அளிக்கும் வரோம் அதிக வர வேண்டும் ஐயா பகவானே பரம்பொருளை ஆண்டவராகிய சிவபெருமானே ஆடவரம் பாடவரம் அதிக வரங்கள் அல்ல வேண்டும் யமராஜ சுவாமி என்று எனக்கு ஆண்டுக்கு ஒரு முறைதான் எனக்கு திருவிழாவு வேண்டும் ஐயா இந்த பூலோக மக்களுக்கு நல்ல வரம் கொடுப்பே நான் வந்தவர்க்கு வரமளிப்பே நான் வாக்கு சொன்னால் தப்பாது கொடுத்தால் பொய்யாது நான் யமராஜா என்று சொல்லி என்னை நம்பி வந்தவர்களுக்கு நான் நல்ல வரம் கொடுத்திடுவேன் என்னை தேடி வந்த மக்களுக்கு ஓடி வரம் கொடுத்திடுவேன் அப்பா உனக்கு வருஷத்துல 2 நாளை கூட வாங்கிக்க இல்ல 1 நாளை கூட வாங்கிக்க ஐயா பகவானே எனக்கு சாட்டையோடு வந்து இருக்கிறேனா சரி யமராஜா என்ற பேர் எனக்கு வேண்டும் ராஜ தோரணம் அதனாலதான் எனக்கு ராஜாங்கிற பேரு ஆமா யமராஜாங்கிற பேரு இவ்வளவு நாள் யமனாக இருந்தேன்
நான் ராஜா தோரணையில வந்து அமர்ந்திருக்கிறேன். சரி. கீழே சுரண்டி மாநகரத்திலே வந்து ஊருக்கு நடுப்புறத்திலே வந்து ஆமாமா. இந்த இடத்துல வந்து யமராஜா சாமி ஆதாளி போட்டு வந்து சரி. அதுக்கு வேலை நல்ல வேலை ஐயா யமராஜா சாமிக்கு தான் இந்த நல்ல இடமதியில ஆதாளி போடுதாரே அந்த வந்தா யமராஜா சாமமான சாமம் ஐயா சாம நேரம் ஐயா நம்ம சாம வேளையில கொள்ளுங்க ஐயா ஓடியா ஓடியா அஞ்சி போட்டால் இருக்கும் அடிச்சாம வேளையில எங்களையா யமராஜா கீழே சுரண்டை நகரதியில அம்மதியில அலங்கார பந்தரில இந்த நல்ல இடமதியில மக்களையும் காக்க வேணும் ஆனி நல்ல மாதத்தில வெள்ளிக்கிழமையில உடையதுதான் கொடுத்திடுவார் யமராஜா சுவாமிக்கு தான் சொருபத்தோட ஆதாளி போடுறாரே போடுங்கம்மா ஒரு ஐயா ஓடியா 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 ஐயா யமராஜா தேடு அப்படியே முகம் காணாம அழைக்கிறேன் யமராஜா தன்னை நாடார் தன் வீடு நாடார் பொன்னை நாடார் புகழை நாடார் அவர்தான் நம் தலைவர் காமராஜ் நாடாருடைய பாடலை ஒரு சிறு பாடலாக உங்கள் மத்தியிலே பாட இருக்கின்றோம். சிறப்பு. அந்த காமராஜர் நம் தலைவர் பெயரை சொன்னார் கருத்து நில தேனினை போல் குதையா அந்த காமராஜர் நம் தலைவர் பெயரை சொன்னார் கருத்தினிலே தேனிரை போல் குதையா அவர் விருதுநகர் சீமையிலே பிறந்தவரா அவர் வேக கொண்டாங்கிடமையிலே நிறுத்தவரா அந்தக்காரம் சந்திர மோகன்தாஸ் காந்தி மகான் சீடரா நிறத்தை வாங்க பாடு பெற்றவரா காமரிலே முதன்மை ஸ்தானம் பெற்றவரா அந்த காமராஜர் தலைவர் பெயரை சொன்னார் கருத்தினிலே தேனிரை போல குதையா தமிழ்நாட்டிலே பண்புடையோராய் பிறந்தார் காமராஜரே நம்மல்லோரும் வாழ்வதற்கோ நமக்கு பெண்களோர்களுக்கோ சேவமரோ வாழ்வு தன்னை வாழ்வாய் கொண்டார் பலர் சேவையிலே நன்குழைத்து திகழ்ந்து வந்தார் காமராஜர் நம் தலைவர் பெயரை சொன்னார் கருத்தினிலே தேனிரை போல குதையா விருதுபட்டிய சீமையிலே பிரபல தேங்காய் வியாபாரி குமாரசுவாமி நடாருக்கும் சிவகாமி அம்மாவுக்கு பிறந்தவர் தான் நம் தலைவர் காமராஜர். அவர் அறிவில்லாதவர் கறிவு ஊட்டி வந்தார் கல்வி கல்லாதார கற்க வைத்தார் காமராஜர் செயல் நீங்குவதற்கோ மனிதர் சுகமாய் வாழ்வதற்கோ பட்டம் பதவி மோத விரிகள் நீக்கி அதில பாதை காட்டு போதகராய் திகழ்ந்து வந்தார் காமராஜர் நம் தலைவர் பெயரை சொன்னார் கருத்தினிலே தேனிரை போல குதையா இது ஆறு ஏரி குளங்கள் நிறைந்த தாய்நாடு அந்த அந்நியரின் ஆட்சியினால் வந்ததேகளே கூறு கட்ட வெள்ளையனை நாடு விட்டொழிப்பதன மார்பு தட்டி சமர்வ வைத்தார் அருவே அதில வீரன் என்ற காமராஜர் ஒருவே காமராஜர் நம் தலைவர் பெயரை சொன்னார் கருத்தினிலே தேனிரை போல
பெருந்தலைவர் காமராஜர். சரி. நாமும் காமராஜர் வழியில் நடப்போமாக. ஆமா. இந்த பெருந்தலைவர் காமராஜருடைய பாடலை சரி எங்களால் என்றவரை ஒரு சிறு பாடலாக உங்கள் மத்தியிலே பாடினோம். சரி. அதாவது யமராஜா சுவாமி பரிவார தேவதைகளோடு ஆமாமா. இந்த இடத்துல வந்து இந்த மக்களுக்கு மக்களை எல்லாம் ஒரு மக்களை எல்லாம் முள்ளு மறியாமல் முடிந்தவு வாடிடாமல் சரி. இந்த இடத்துல வேலி போட்டு காத்து வருகின்றார். இந்த நீர்வளம் நிலவளம் பால்வளம் செழித்தோங்கி பெருக்கப்பட்ட சரி பிச்சி மலர்கள் எல்லாம் மலர்ந்து மனைவிசி வரக்கூடிய இதை கீழே சுரண்டு வானகரியில் கபேர் வாழ்க்கை பெற்று வரக்கூடிய ஆமா பெரியோர்கள் அருமை தாய்மார்களும் வருங்கால வாலிப சிங்கங்களும் பொதுமக்களும் சரி பந்தல் அமைத்தவர்களும் மைக் செட் அமைப்பாளர் அவர்களும் சரி மற்றும் கலை நிகழ்ச்சிக்காக வந்த நையாண்டி மேலை இசை கலைஞர்களும் எங்களுக்கு அருகிலே அமர்ந்து கொண்டு எங்களுக்கு உங்களுக்கு டீ வேணுமா ஆமா உங்களுக்கு என்னது வேணும் எங்களுக்கு கேட்ட கேக்குமனே கொண்டு வந்து கொடுத்த எனது அன்பு சகோதரி எங்க அக்கா லதா அவர்களும் அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் ஊர் பொதுமக்களும் தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் உள்ள எல்லா பொதுமக்களும் அத்தனை பேர்கள் கோவில் பூசாரி ஐயா அவர்களும் இவர்கள் வாழ வேண்டும் நன்றாய் வளர வேணும் முருகனுடைய ஆலயம் போல் நன்றாய் பெருக வேணும் பாக்கியங்கள் யாவும் தலைக்க வேணும். இதுவேளை வேறுங்களால் எந்த வரையில் உள்வத்திலே சில வில்லிசை கதைகளை பாடினோம். சரி இத்துடன் நீங்கள் வில்லிசை நிகழ்ச்சி நீங்க தற்காலிகமாக முடித்து ஆளிப்பாட்டு பாடத்தவங்க இருக்கிறோம். சரி இங்க அரணாக சிவன் வாழ்க அம்மையுமே வாழ்க ஏறிய மயில் ஏறி விளையாடு முகம் ஒன்று மொழி ஏற்கனவே தீர்த்த முகம் ஒன்று மாறுபடா சுரனி வதைத்த முகம் ஒன்று வந்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருள் இருள வேணும் ஆதி அருணாசலத்தில் அமர்ந்த பெருமாளே கொத்தர கொடர வெண்மைகள் சொடிய கோமலையால் மகனே மணித்தோள புத்திகள் தந்தை நினைக்க வரம் தருவார். கொத்தர கொடர வெண்மைகள் சொடிய கோமலையால் மகனே மணித்தோள புத்திகள் தந்தை நினைக்க வரம் தருவார். புத்தி மிக தருவார் மிக தருவார் மிக தருவார் மிக தருவார் மிக தருவார் கல்விகள் செல்வமும் ஞானமும் தந்து எங்களையும் இங்கு உள்ள எல்லோரையும் என்னாலும் செய்வனை வஞ்சனை அத்தனை அற்று போக எங்களையும் இங்க இந்த ஊர் மக்களையும் என்றாலும் செழித்தோக வைப்பாயாக. சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. நன்றி.